நல்ல குடும்ப தலைவர்களாக, நல்ல தகப்பனாக, நல்ல கணவனாக நிற்கும்படிக்கு தேவன் நிலைநாட்டுவாராக. ஆமென், ஆமென். அடுத்த காரியம், ஆபிரகாம் பற்றி நாம் பார்த்தோம். ஜாயோன், எப்ரோன், இந்த 2 இடங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய இடங்கள். எங்கள் ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய கோத்திரங்கள் வளர்ச்சி அடைந்தது. ஓகே, அது மட்டும் இல்லை, தாவீது ராஜா ராஜாவாக நியமிக்கப்பட்டதும் எப்ரோன். சரியா? ஸோ எந்த அளவுக்கு தேவன் அவர்களை இருவரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ஆபிரகாம் பேர் இன்னும் பேசப்படுகிறது, இன்னும் தாவீது பேர் பேசப்படுகிறது. தாவீது பேர் இஸ்ரேல் முழுதும் பேசப்படுது. இஸ்ரேலில் ஒரு ஹோட்டல் பேர் கிங் டேவிட்ஸ் ஹோட்டல் அப்படின்னு பேர் இருக்குது. கிங் டேவிட்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. இஸ்ரேலுடைய கொடியில் அந்த ஸ்டார், அது வந்து த ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லி பேசுவேன். தாவீதோடைய சிங்காசனம் ஒவ்வொரு பொழுதும் ஒளியாதுன்னு சொன்னார். அது ஆண்டவர் எப்போதுமே அதை ஜாகா பண்ணிக்கிறாரு. அவர் சொன்னபடி செய்கிற தேவன். ஆமென். ஸோ இன்றைக்கி தாவீதோட பேர் பேச்சு எல்லாம் இஸ்ரேலில் நிறைஞ்சி போய் கிடக்குது. அளவில்லாத அளவுக்கு தேவன் அவருடைய பேர் அப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த மனுஷன் இல்லை, ஆனால் அவர் பேர் இன்னும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆமென். ஆபிரகாம் இல்லை, ஆனால் அவருடைய காரியம் இன்னும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆமென். அவங்க வாழ்க்கையில் குறை இல்லையா? அவங்க வாழ்க்கையெல்லாம் குறை இல்லையா? இருந்துச்சு. ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் அவங்களெலாம் சரிப்படுத்தி, தாவீது இப்படிப்பட்டவராக இருந்தார், ஆனால் அப்படிப்பட்ட தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் பேர் கொடுத்தாரு, பட்டம் கொடுத்தாரு. பவுல், அப்போதாகிய பவுல், பழைய பேர் சவுல், தர்சஸை சேர்ந்த சவுல் சொல்லி பவுல் ஆண்டவர் புது பேர் கொடுத்தாரு. அந்த சவுல் நல்லவர் நினச்சிங்களா? ரட்சிக்கப்படாத முன்னுக்கு எல்லாரையும் நிறையா கிறிஸ்துவங்களை கொண்டார், உபத்திரப்படுத்தினார், சபையை எரிச்சார், ஆளுங்களை கண்டபடி கிறிஸ்தவங்களை வெறுக்கக்கூடியவர், இயேசு கிறிஸ்துவை வெறுக்கக்கூடியவர், வேதத்தை வெறுக்கக்கூடியவர். அன்றைக்கெல்லாம் வேதம் இல்லை, நிருபங்கள், அதெல்லாம் வெறுக்கக்கூடியவர். இதெல்லாத்தையும் என்னது அப்படிப்பட்ட பவுல் ஆண்டவர், அப்படிப்பட்ட சவுல் ஆண்டவர் பவுலாக்கினார். ஆனால் அந்த பவுல் நல்லவர் நினச்சிங்களா? அவர்கிட்டையும் பலவீனம் இருந்துச்சு, அவர்கிட்டையும் குறைபாடு இருந்துச்சு. அவரும் சில பேர் வெறுத்தாருன்னா வெறுத்துடுவார், மன்னிக்கணும்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவரே சில நேரத்தில் என்னது மன்னிக்காமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு. ஹலோ, தெரியுமா? அப்படிப்பட்ட பவுலே நிருபம் எழுதினார்ல, 13 நிருபம் எழுதினார் புதிய ஏற்பாடில். அப்படிப்பட்ட பவுலுக்கே இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. முள், அதை சில நாள் முள்ளுன்னுவார். அது நிறையா அவருடைய பலவீனங்களை குறிக்கும். அவர் மனைவி கிடையாது. அது சில பேர் ஒரு மனைவி ரட்சிக்கப்படலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் டூப்பு. சரியா? அவருக்குள்ளே உள்ள காரியங்கள் அது பாண்டிச்சுனா பரவாயில்ல, என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கி எல்லாம் குடும்ப தலைவருக்காக தான் சொல்கிறேன். உங்கள் குறைபாடுகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறான்னா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி அந்த கிருபை உங்களை மாற்றும், அந்த கிருபை நம்மளை மாற்றும். ஆமென். நல்ல குடும்ப தலைவர்களாக, நல்ல தகப்பனாக, நல்ல கணவனாக நிற்கும்படிக்கு தேவன் நிலைநாட்டுவாராக. ஆமென், ஆமென்.